பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 38வது அதிகாரம் 17வது வசனம். நான் தடுமாறி விழ ஏதுவாயிருக்கிறேன், என் துக்கம் எப்போதும் என் முன்பாக இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, தாவீது இந்த வசனத்தில் தன்னுடைய மனநிலையை வெளிப்படுத்துகிறார். அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே, நான் விழுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். நான் விழுந்து விடுவேன், என்னால் இதற்கு மேலே முடியாதுப்பா. நம்முடைய வாழ்க்கையில் கூட சில பலவீனம், சில தோல்வி, மன அழுத்தம், இதெல்லாமே நம்முடைய வாழ்க்கையை பாதிக்கும்போது நம்ம விழுந்து விடுவோமோ அப்படிங்கிற நிலை நமக்கு உருவாகும். நல்ல கவனிங்க. இப்படிப்பட்ட நிலைகளை நீங்கள் உணர்கிற நபராக இருப்பீங்க அப்படின்னா அது என்ன செய்யும் தெரியுமா? இப்போ நான் உடைந்து போயிடுவேனா, இந்த பிரச்சனையை நான் தாங்க முடியலையே, இந்த வேதனையை என்னால் தாங்க முடியலையே அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளே வரும் பாருங்க. ஆனால் இந்த வார்த்தையில் தாவீது ஒரு உண்மையை வெளிப்படுத்துகிறார். நாம் எவ்வளவு பலவீனமாக இருந்தாலும் தேவன் நம்ம கைவிட மாட்டாருங்க. அவன் தேவன்கிட்ட அவனுடைய பலவீனத்தை அவன் என்ன செய்யலை தெரியுமா? மறைக்கலை. அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, நம்முடைய பலகீனத்தை அல்லது நம்முடைய துன்பத்தை, வேதனையை நம்ம மறைச்சிருந்தோம். அவன் தேவனிடத்தில் அதை மறைக்காமல் சொன்னான். அவன் இருக்கிற நிலையை சொல்கிறான். நான் சொல்லுவேன், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அந்த துன்பத்தை உங்களுக்குள்ளேயே நீங்கள் வைத்து கொள்ளாதீங்க. தேவனிடத்தில் மனம் திறந்து பேசுங்க. நீங்கள் விழுந்தாலும் அவர் உங்களை எழுப்புவார். நீங்கள் விழுவதற்கு முன்பதாக தேவன் உங்களை தாங்கி பிடிப்பதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறாருங்க. பிரைஸ் அல்லாஹ். தாவீது சொல்லுகிறான் சங்கீதம் 38:6, நான் வேதனைப்பட்டு ஒடுங்கினேன், நாள் முழுவதும் துக்கப்பட்டு தெரிகிறேன்னு சொல்கிறான். இந்த கால வேளையில் உங்களுடைய வேதனையின் நிமித்தம் ஒரு ஒடுக்கப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீங்கன்னா அந்த துக்கத்தோடு நீங்கள் அலைய வேண்டாங்க. பிரைஸ் அல்லாஹ். நான் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? உங்களுடைய அந்த ப்ரெசன்ட் சிச்சுவேஷனை தேவன்கிட்ட ஒப்பு கொடுங்க. அவரால் மட்டும்தான் உங்கள் சூழ்நிலையை மாற்ற முடியும். ஜெபிப்போமா? பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, நாங்கள் பலவீனமாகவும் உடைந்த இருதயத்தோடு நாங்கள் இருக்கிறோம்ப்பா. கீழே விழுகிறது மாதிரி அந்த நிலையில் நாங்கள் வந்துட்டோம். எங்களை தாங்கி நிறுத்தோம். எங்கள் துன்பத்தை, எங்கள் வேதனையை, எங்கள் கஷ்டத்தை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. எங்களை விட்டு விடாமல் எங்கள் வாழ்க்கையை மீண்டும் எழுப்போம். உம்முடைய நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே.